Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBC syllabus தான் பார்க்க போறோம். 11th accountancy chapter 15 depreciation தான் பார்க்க போறோம். So last few videos நம்ம theory பார்த்தோம். depreciation ஒரு டாபிக்ல இருக்க theories பார்த்தோம். Next sum ஒரு 2-3 sums நம்ம பார்த்திருக்கோம். So last videoல ரெண்டு மெத்தட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். method of recording of depreciation அப்படினு ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். So அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு sum எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். So அதே கான்செப்ட்ல தான். So லாஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்னல் போட்டு அதுக்கு அப்புறம் லெட்ஜர் போஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம் 3 இயர்ஸ்க்கு. So அதே மாதிரி தான் இந்த சம்முமே. பட் இது வந்து டைரக்டா கால்குலேஷன் பண்ணி டைரக்டா லெட்ஜர்ல எப்படி போடணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறது. So क्वेश्चन படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நீங்க மற்ற வீடியோஸும் நீங்க செக் பண்ணனும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சாப்டர் வைஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ சாப்டர் 1 2 3 ன்னு. சோ சாப்டர் 15 ல வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படினா பார்ட் 1 பார்ட் 2 அப்படினா உங்களுக்கு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதுல வந்து 1 2 3 ன்னு இருக்கு. நீங்க 1 by 1 பாருங்க. சோ தியரி கண்டென்ட் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படினா சோ சம்மே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So இப்போ நம்ம क्वेश्चन படிச்சிரலாம். சோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் பார்க்க போறோம். சோ நமக்கு 3 இயர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. 31st மார்ச் 19 20 21. சோ 3 வருஷம் கொடுத்திருக்காங்க. சோ உங்க புக்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டேட்டை வந்து கால்குலேட் பண்ணி வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா a company purchased a machinery for rupees 2 lakh on 1/4/2018. Machine is depreciated at 10% per annum of cost அப்படினு கொடுத்திருக்காங்க. On 1/10/2020 the machine was sold for rupees 1,20,000. Draw the machinery account for the year ended 31st March 2019 2020 2021. So 3 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். சோ இது வந்து ஒரே ஒரு மிஷின் மட்டும்தான். சோ வெறும் இது ஒரே ஒரு மிஷின் மட்டும்தான். சோ இதுக்கு நம்ம எப்படி டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணனும்ன்றத பார்த்தறலாம். சோ இது வந்து சின்ன கால்குலேஷன்ஸ் இருக்கு. சோ இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த கால்குலேஷன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஜருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் பண்ணனும். சோ இந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு அப்படினா லெட்ஜர்ல போட வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் given எழுதிக்கோங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1/4/2018 ல மிஷினரி கொடுத்திருக்காங்க 2 lakh, டெப்ரிசியேஷன் 10%. அக்கவுண்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப எண்ட் ஆகுது 31st மார்ச் 2019 2020 2021 3 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது 1/4/2018 to 31st 3/2019. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் வந்து 1/4/2019 to 31st 3/2020. இது வந்து செகண்ட் இயர். 1/4/2020 to 31st 3/2021. இது வந்து நம்மளோட தேர்ட் இயர். சோ இது வந்து இப்படி நீங்க இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் இயர்ல எதுவும் கிடையாது. தேர்ட் இயர்ல அந்த மிஷினை வந்து சேல் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து எப்ப வாங்கிருக்கோம் 1/4 ல தான் வாங்கிருக்காங்க. சோ பிகினிங்லயே வாங்கியாச்சு. அப்போ 12 மந்த்க்கு நம்ம கால்குலேஷன் ப்ரொவைட் பண்ண போறோம். சோ செகண்ட் இயர்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால ஃபுல் இயர் நம்ம டெப்ரிசியேஷன் 12 மந்த்ஸ்க்கும் நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண போறோம். தேர்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சோ தேர்ட் இயர்ல எப்ப வந்து சேல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல சேல் பண்றாங்க. சோ அப்போ செப்டம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். சோ செப்டம்பர் 9/20 மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். சோ அப்ப கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு நீங்க டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணனும். இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேட் எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு. இப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கால்குலேஷன் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் மிஷினரி பாத்தீங்கன்னா 2 lakh. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபுல் இயருக்கு நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னேன். சோ அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2 lakh into 10 divided by 100. சோ இத கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் 20,000 வரும். சோ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1,80,000. இதுதான் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். எப்போ ஃபர்ஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயரோட ஓபனிங் பேலன்ஸ். புரிஞ்சுச்சா 1,80,000 அது லெட்ஜர் போடும்போது உங்களுக்கு நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் இயரும் ஃபுல் இயர் நான் சொன்னேன். ஃபுல் இயர்னா 12 மந்த்ஸ்மே கால்குலேஷன் எடுத்துக்கலாம். அதனால 20,000 தான். சோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்றனால ஒரே அமௌண்ட் தான் நமக்கு திருப்பி ஒரு டெப்ரிசியேஷன் அமௌண்ட். சோ தேர்ட் இயர்ல வெறும் நம்ம 6 மந்த்ஸ் மட்டும் கால்குலேஷன் போட போறோம். அப்ப 2 lakh into 10 divided by 100 into 6 divided by 12. அமௌண்ட் வந்து 10,000.
ஸோ இதில் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 1,80,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,60,000. திருப்பி இதில் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 10,000. ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,50,000. இதுதான் நம்மளோட புக் வேல்யூ. ஸோ நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டெப்ரிசியேஷன் எல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கரண்ட் இயரில் நம்மளோட அசட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 1,50,000 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேல்ஸ் வேல்யூ மேலே இருக்கிறத எழுதியிருக்கோம். சேல்ஸ் அமௌண்ட்டு 1,20,000, புக் வேல்யூ வந்து 1,50,000. ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கணும். புக் வேல்யூ விட நம்ம கண்டுபிடிச்சிருக்க புக் வேல்யூ விட நமக்கு சேல்ஸ் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1,50,000 இது புக் வேல்யூ. ஆனால் நம்ம சேல் பண்ணுறது எந்த ரேட்டுக்கு சேல் பண்ணுறோம்? 1,20,000க்கு சேல் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? 30,000 வந்து நமக்கு லாஸ். ஏன் அப்படின்னா புக் வேல்யூ விட சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிறனால. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன், செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன், தேர்ட் இயரில் அதுக்கு ஒரு 6 months தான் நம்ம டெப்ரிசியேஷன் பண்ணியிருக்கோம். நமக்கு கிடைச்ச புக் வேல்யூவும் சேல்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா சேல்ஸ் வேல்யூ நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் லாஸ். புரிஞ்சிச்சா? இப்போ லெட்ஜரில் எப்படி போடணுன்றது பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலன்னா எப்படி நம்ம லெட்ஜர் போடணும்னு பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் கொடுக்கலனா, இட்ஸ் நாட் மெயின்டைன் அப்படின்னா என்ன பண்ணணும்? மிஷினரி அக்கௌண்ட்லேயே நம்மளோட சேல்ஸு, பர்ச்சேஸு, அடுத்தது டெப்ரிசியேஷன் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட், டெபிட் கிரெடிட், டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு, டேட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 1/4/2018 to பேங்க் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பர்ச்சேஸு 2 lakh. நெக்ஸ்ட்டு அந்த இயர் எண்டிங்கில் வேறு எந்த டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ அந்த இயர் எண்டிங் பார்த்தீங்கன்னா 31/3/2019 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 20,000. ஏன்னா அந்த அசட் ஃபுல் இயருக்கு யூஸ் பண்ணனால. ஸோ 31/3/2019 பை பேலன்ஸ் C/D 1,80,000. ஸோ அந்த 1,80,000 நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட் இயர் அவ்வளோதான். ஸோ இது ஆல்ரெடி நம்ம இங்கே கேல்குலேஷன் பண்ணி வச்சனால ஈஸியாக நம்ம அமௌண்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4/2019 டூ பேலன்ஸ் B/D 1,80,000. ஸோ இதில் வந்து டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் 31/3/2020 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 20,000. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 1,80,000 மைனஸ் 20,000 1,60,000. ஓகே, செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும் எவ்வளோ வருது? 1,60,000. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துக்கிறோம். 2020 டேட் வந்து 1/4 to பேங்க் B/D 1,60,000. ஸோ இது வந்து தேர்ட் இயர். இப்போ தேர்ட் இயரில் என்ன பண்ணியிருந்தோம்? நம்ம கேல்குலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் 6 monthsக்கு. அடுத்தது நம்ம அதை சேல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சேல் பண்ணதுக்கு என்ட்ரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு October 2020 பை பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ? 1,20,000. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் 6 monthக்கான டெப்ரிசியேஷன் 10,000. நெக்ஸ்ட் இது லாஸ் அப்படின்றனால கிரெடிட் சைடு, ப்ராஃபிட் அப்படின்னா இந்த பக்கம் டெபிட் சைடில் நம்ம எழுதணும். ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டெபிட் சைட், லாஸ் வந்தனால நம்ம கிரெடிட் சைடில் போட்டு அமௌண்ட்டு 30,000. ஸோ ரெண்டுமே நமக்கு டோட்டல் வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ இது புரிஞ்சிச்சா ஃபஸ்ட்டு மெத்தடு? ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும்போது எப்படி நம்ம அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா அதே மாதிரி மிஷினரி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெபிட் கிரெடிட், டேட்டு பர்டிகுலர்ஸ் டேட்டு. ஸோ நீங்கள் மேலே எப்படி போட்டிங்க அதே தான் 1/4/2018 இதே என்ட்ரி தான் போடுவீங்க. 1/4/2018 to பேங்க் அக்கௌண்ட் 2 lakh. ஸோ வேறு எந்த என்ட்ரி போட மாட்டீங்க. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து எதில் போடுவோம்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டுருவோம். இதில் வந்து வெறும் மிஷினரியோட பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம இதில் போடுவோம். ஸோ இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். 31/3/2019 பை பேலன்ஸ் C/D 2 lakh. திருப்பி அதுவே நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கிறோம் 1/4/2019 டூ பேலன்ஸ் B/D 2 lakh. திருப்பி இது வந்து செகண்ட் இயர்லேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால் திருப்பியும் 31/3/2020 பை பேலன்ஸ் C/D 2 lakh. திருப்பி அதே பேலன்ஸ் எடுத்துட்டு தேர்ட் இயருக்கு கொண்டு வரோம். டூ பேலன்ஸ் B/D 2 lakh. ஸோ இந்த தேர்ட் இயரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அது சேல் பண்ணுறோம். இந்த 2 lakh உள்ள அமௌண்ட்டை தான் சேல் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு?
1,20,000 சேல் பண்ணுறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம இந்த லெஜர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு நான் ஸ்பீடாக சொல்லிகிட்ருக்கேன். பை பேங்க் அக்கௌண்ட் 1,20,000 நீங்கள் என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஓகே, டெப்ரிசியேஷனை 10,000 அப்படின்னு போட்டிருந்தோம். பட் இங்கே என்ன வரும்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 50,000 வரும். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ டெப்ரிசியேஷன், ஃபஸ்ட் இயர் 20,000, செகண்ட் இயர் 20,000, தேர்ட் இயர் வந்து 10,000, இது மூணுமே சேர்த்தி தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த 3 அமௌண்ட்டை சேர்த்தி தான் 50,000 ருபீஸு. அதை தான் பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அந்த 3 இயர்ஸோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை இங்கே போட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ் அப்படின்றனால 30,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் உங்களுக்கு டோட்டல் ஈக்குவல் ஆயிரும். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் டேட் பர்டிகுலர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 31/3 தான் போடுவோம். 31/3/2019 பை டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ, 20,000 ஃபஸ்ட் இயரோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு. திருப்பி நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். டூ பேலன்ஸ் C/D 20,000. அதை அப்படியே நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி கொண்டு வருவோம். 1/4/2019 பை பேலன்ஸ் B/D 20,000. திருப்பி அதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இதே தான் நம்ம க்ளோஸ் பண்ணியே தான் கொண்டு வருவோம். 31/3/2020 டூ பேலன்ஸ் C/D 40,000. ஸோ இது என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷத்துக்கு அதே மாதிரி கொண்டு வரும். 1/4/2020 பை பேலன்ஸ் B/D 40,000. புரிஞ்சிச்சா? இப்போ அதே மாதிரி அந்த கரண்ட் இயரோட அமௌண்ட் டெப்ரிசியேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது வந்து 6 மந்த்ஸுக்கு. எப்போது, 1 அக்டோபர் 2020 பை டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ, 10,000. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 வரும். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டுமே பேலன்ஸுன்னு போடாமல் அந்த டோட்டல் அமௌண்ட்டுமே என்ன பண்ணுறோம், மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். டூ மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எவ்வளோ, 50,000. ஸோ இதே தான் இந்த இடத்துல வரும். ஏன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட். அப்போ மிஷினரி அக்கௌண்ட்டில் பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடுவோம். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் டூ மிஷினரி அப்படின்னு நம்ம போடுவோம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த ரெண்டுமே? ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு மிஷினை வச்சு எப்படி சிம்பிளாக ஜேர்னல் போடாமல் வெறும் லெஜர் டைரெக்டாக போடுறது அப்படின்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மட்டும் நம்ம போட்டு பேலன்ஸ் பண்ணி லாஸ்ட் இயரில் சேல் பண்ணும் போது மட்டும் அந்த டோட்டல் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், எவ்வளோ அமௌண்ட் சேல் பண்ணியிருக்கோம், மொத்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் சேல்னா, ஸோ லாஸ்னால் இந்த பக்கம் போடணும், ப்ராஃபிட்னா இந்த பக்கம் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.